ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விரைவில் 80% வேலைகளை அழிக்கக்கூடும் எனவும், அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கோடர்ஸ், ஏன் சிஇஓக்கள் கூட ரீப்ளேஸ் செய்யப்படுவார்கள் என செயற்கை நுண்ணறிவின் வேலை சந்தையில் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து ஏஐயின் முன்னோடி ஸ்டூவர்ட் ரசல் கவலை தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகையே மாற்றி வருகிறது. வேலைகளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாற்றும் என்ற அச்சம் பொதுவாகவே உள்ளது. அதை மேலும் கவலையாக்கும் வகையில் பல பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஏற்கனவே ஏஐ ஒருங்கிணைப்பை மேம்படுத்த ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணிநீக்கம் செய்துள்ளன. இருப்பினும் ஏஐயின் முன்னோடியான ஸ்டூவர்ட் ரசலின் கூற்றுப்படி, தலைமை நிர்வாக அதிகாரிகள் உட்பட அனைவரும் ஏஐ காரணமாக பாதிக்கப்படுவதாக கூறுகிறார். பணியாளர்களுக்கு ஏஐ ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமான இடையூறுகள் குறித்து ரசல் நிகழ்ச்சி ஒன்றில் கவலைகளை எழுப்பினார். தற்போது நாம் வேலை என்று அழைக்கும் அனைத்தையும் ஏஐ அமைப்புகள் செய்கின்றன. அறுவை சிகிச்சை நிபுணர்கள் போன்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த மற்றும் பாரம்பரிய பாதுகாப்பான பதவிகள் கூட விரைவான ஆட்டோமேஷனை எதிர்கொள்ள நேரிடும் என்று குறிப்பிட்டார். நீங்கள் விரும்பும் எதையும், எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக மாற விரும்புகிறீர்கள். எந்த மனிதனையும் விட சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள ரோபோவுக்கு வெறும் 7 வினாடிகள் தான் ஆகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இதுவரை பெரும்பாலான பணி நீக்கங்கள் நடுத்தர மற்றும் கீழ்மட்ட ஊழியர்களை பாதித்திருந்தாலும், நீண்ட காலத்திற்கு நிர்வாகிகள் கூட பாதுகாப்பாக இருக்க மாட்டார்கள் என்று ஸ்டூவர்ட் ரசல் வலியுறுத்தினார். போட்டியாளர்கள் அனைவரும் ஏஐயால் இயங்கும் சிஇஓவை பயன்படுத்துவதால், அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுவதால், நீங்கள் உங்கள் முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஏஐ தரத்திற்கு மாற்றாவிட்டால் நாங்கள் உங்களை நீக்க வேண்டியிருக்கும் என்று ஒரு நிறுவனம் கூறும் நிலை வரும். உலகிலுள்ள ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொள்ளப் போகிறது. இதன் காரணமாக இப்போது 80% வேலையின்மையை எதிர்நோக்குகின்றன என்றும் ரசேல் குறிப்பிட்டார். பணியிடத்தில் உள்ள அனைவரும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆபத்தாக மாறும் என்று நினைப்பது ஸ்டூவர்ட் ரசல் மட்டுமல்ல. கடந்த மாதம் கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை இதுகுறித்து குறிப்பிட்ட போது, ஒரு தலைமை நிர்வாக அதிகாரி செய்வது ஒரு ஏஐ ஒரு நாள் செய்ய எளிதான விஷயங்களில் ஒன்றாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். ஆண்ட்ரூ யாங் மற்றும் ஆந்த்ரோபிக் தலைமை நிர்வாக அதிகாரி டாரியோ அமோடி போன்ற சிலரும் அமெரிக்காவில் கோடிக்கணக்கான பதவிகள் இழக்கப்படலாம் அல்லது மாற்றப்படலாம் என்று மதிப்பிட்டாலும், என்விடியாவின் ஜென்சன் ஹுவாங் மற்றும் மெட்டாவின் யான் லீகன் உள்ளிட்ட மற்றவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலையை நீக்குவதற்கு பதிலாக வேலையை மாற்றும் என்று வாதிடுகின்றனர். இருப்பினும் ரசலின் எச்சரிக்கைகள் மிகவும் கவனிக்கத்தக்கதாக மாறியிருக்கிறது. மறுபுறம் எலான் மஸ்க் வரவிருக்கும் ஏஐ எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு வேலை செய்வது ஆப்ஷனலாக மாறும் என்றும் கணித்துள்ளார்.